அமைப்புலேருந்து நான் பெனிஷா, நான் உங்களுக்கு கார்த்திக். இன்னைக்கு கான்வர்சேஷனில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ரீதிங்கிங் டெவலப்மெண்ட். காலநிலை மாற்றத்தை அணுகிறதுக்கான ஒரு புதிய கண்ணோட்டம்ங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேச போகிற தலைப்பு. இன்னைக்கு தலைப்பை ஆழமாக புரிஞ்சுக்க நம்ம இப்போ இருக்க வளர்ச்சி பாதை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்ம சென்னைக்கு உள்ளேயே ஒரு சின்ன டூர் போகலாமா? காலை 6 மணி அண்ணா சென்டினரி. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு பஸ்ஸில் ஒரு டூர் போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்னையில் இருக்க உலகின் 2ஆம் நீளமான கடற்கரையான மெரினா கடற்கரை பக்கத்தில் தான் போயிட்டு இருக்கோம். மெரினா பீச்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஃப்ரெஷ்ஷான காற்று, மணல், விளையாட்டு மற்றும் நிறைய சாப்பாடு கடைகள் தான். இவ்வளோ காலையிலேயே கூட நிறைய பேர் வாக்கிங் போகிறதையும் விளையாடுறதையும் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இன்னும் வடக்கு பக்கமா டிராவல் பண்ணி போகும்போது மெட்ராஸ் துறைமுகத்தை பார்க்க முடியுது. காசிமேட்டை தாண்டி போகும்போதே கருவாடு மனம் வீசுது. இப்போ நம்ம பீச் பக்கத்திலேயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா மெரினாவை தாண்டி வரும்போது நம்ம பார்த்த விதமும் இங்க பாக்குறதும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. காரணம், துறைமுகத்திலான நடந்த கடலரிப்புல நிலம் தண்ணிக்குள்ள போயிருக்கு. காலை 7 மணி பிஎம்சி பாலம் எண்ணூர். இப்போ நம்ம சென்னையில இருக்கிற எண்ணூர்னு ஒரு பகுதிக்கு தான் டூர் வந்திருக்கோம். சென்னையோட பொருளாதார வளர்ச்சிக்காக எப்படி எண்ணூர் பகுதி சாக்ரிஃபைஸ் ஜோன் ஆக்கப்பட்டுச்சுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க விஎன்சி பாலம் எண்ணூரோட சூழலையும் இங்க இருக்கிற பிரச்சனைகளையும் புரிஞ்சுக்க ஒரு முக்கியமான ஸ்பாட். நான் முறை எண்ணூருக்கு வரும்போது எனக்கு இந்த பகுதியை அறிமுகப்படுத்தினதே சுடு தண்ணி பீச்னு தான். காரணம், அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படுற சுடு தண்ணி ப்ராசஸ் பண்ணப்படாம அப்படியே முகத்வாரத்துல வெளியேற்றினது தான். இந்த முகத்வாரம் அப்படிங்கிறது கடலும் ஆறும் சேருற முக்கியமான ஈக்காலஜிக்கல் ஸ்பாட். மழை காலத்துல பெய்யுற மொத்த மழை நீரையும் கடலுக்கு எடுத்துட்டு போற இடம் இதுதான். இங்க இருக்கிற யூனிக்கான ஈகோ சிஸ்டம்னாலையும் நீரின் தன்மையினாலையும் எறா, நண்டு, இன்னும் பல சின்ன சின்ன மீன் வகைகளுக்கு ப்ரீடிங் கிரவுண்டா இருக்கிறதோட மீனவர்களுக்கும் முக்கியமான மீன்பிடி பகுதியா இருக்கு. இவ்வளோ எக்கோ சென்சிட்டிவான இடத்துல தான் அனல் மின் நிலையங்கள், தெர்மல் பவர் பிளான்ஸ் மற்றும் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற பல தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. தெர்மல் பவர் பிளான்ஸ், அதாவது அனல் மின் நிலையங்களை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, துறைமுகத்திலேருந்து வரக்கூடிய கரியும் கடல்லேருந்து உறிஞ்சப்படுற தண்ணீரும் தான் இதற்கான மூலப்பொருட்கள். நிலக்கரியை எரிச்சு சூடுபடுத்தப்பட்ட தண்ணீர்லேருந்து வர நீராவி மூலமா தான் மின்சாரம் உற்பத்தி ஆகுது. இதுல நச்சுக்காற்று, சுடு தண்ணீர் மற்றும் சாம்பல் போன்ற கழிவுகள் வெளியேற்றப்படுது. இங்க வெளியேற்றப்படுற நீர் அதிக நேரம் அதிக வெப்பத்துல சூடுபடுத்தப்படுறதுனால அதோட உப்புத்தன்மை பல மடங்கு அதிகரிச்சு ரொம்ப நச்சுத்தன்மையோட இருக்கும். இதனால இங்க இனப்பெருக்கம் பண்ண வர மீனினங்கள் இறந்து மீன்களோட எண்ணிக்கையும் கணிசமா குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நேரம் காலம் இல்லாம வெளியேற்றப்பட்ட சுடு தண்ணீர்னால மீனவர்களுக்கு கால் வெந்து போற நிலைமையும் அடிக்கடி நடந்திருக்கு. இதனால இங்க பெரிய அளவிலான வாழ்வாதார இழப்பு நடந்துகிட்டு இருக்கு. எண்ணூர் பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம். காலை 8 மணி ஸ்டெப்பாக்கம். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அனல் மின் நிலையங்கள்ல வெளியேற்றப்படுற இன்னொரு முக்கியமான கழிவு சாம்பல். ட்ரை ஆஷா கலெக்ட் ஆகிற சாம்பல் தண்ணீரோட சேர்த்து ஆஸ்ட்லரியா பைப்லைன் மூலமா சாம்பல் குட்டைக்கு கொண்டு வரப்படுது. இந்த சாம்பல் குட்டையிலிருந்து வெறும் 50 மீட்டர் தொலைவிலேயே வாழ்றாங்க செப்பாக்கம் ஊர் மக்கள். சாம்பல் தூசினால இந்த ஊர் மக்கள் சந்திக்கிற உடல்நல பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். விவசாயம் மற்றும் உப்பளத்துல தொழில் பண்ணிக்கிட்டு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்த இந்த பகுதியில இப்ப மிஞ்சி போனா 50 குடும்பங்கள் தான் இருக்கும். நிலத்தடி நீர் மாசுபாட்டினாலையும் அடிப்படை வசதிகளுக்கு கூட போதுமான ஆக்சஸ் இல்லாததுனாலையும் இங்க குடிநீர் சேகரிக்கிறது கூட மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. அது மட்டும் இல்லாம கழுவின பாத்திரங்கள்ல சாம்பல், காய வச்ச துணிகள்ல சாம்பல், வீட்டை 3 வேளை கூட்டினாலும் சாம்பல் தூசின்னு இவங்களோட அன்றாட வாழ்க்கையே சாம்பலுக்குள்ள புதஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. விவசாயம் நடந்த இந்த பகுதி இப்போ கருவேல முள்ளு கூட முளைக்காத வறண்ட பகுதி, நச்சு பகுதி ஆகிடுச்சு. பைப் லைன்ல லீக் ஆகுற சாம்பல்னால கொசஸ்தலையாரே சாம்பல் மேலா மாறிடுச்சு. சாம்பல் எறான்னு ஒரு தனி வகை எறாவா கிளாசிஃபை பண்ற அளவுக்கு இங்க இருக்கிற பல்லுயிர் சூழலும் மோசமாகிடுச்சு. காலை 9 மணி பர்மா நகர். இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம கவனத்தை இருக்கிற மாதிரி இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. அது பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய புகைக்குழாயும் இருக்கு. வளர்ச்சி திட்டம்னு சொல்லக்கூடிய அனல் மின் நிலையங்கள் பக்கத்திலேயே
அதே வளர்ச்சின்ற பேர்ல 6000 வீடுகள் கொண்ட ஹவுசிங் போர்ட் குடியிருப்பு கட்டுறது ஒரு வேடிக்கையாவும் முரணாவும் இருக்கு. இங்க குடியேற்றப்பட போற மக்கள் சென்னையில இருக்க பல பகுதியிலிருந்து எவிக்ட் பண்ணப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பகுதியில ஏற்கனவே இருக்க காற்று மாசினாலையும் நீர் மாசினாலையும் ஏற்படக்கூடிய பொது சுகாதார சீர்கேடுகளை பல ஆய்வறிக்கைகள் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கு. இது இவ்வளவு நச்சு பகுதியில இவர்களை மீண்டும் தள்ளுறது அவங்களோட உடல் நலத்தையும் வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்குது. இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் மட்டும் இல்லாம இந்த பகுதியில 34க்கு மேற்பட்ட சிகப்பு வகை பட்டியலிடப்பட்ட தொழிற்சாலைகள், அதாவது அபாயகரமான அளவுகள்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு. துறைமுகங்கள், அனல் மின் நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், உர தொழிற்சாலைகள், மிகப்பெரிய குப்பை கிடங்குன்னு எல்லாமே வடசென்னையில தான் இருக்கு. இது வடசென்னை அல்லது எண்ணூர் பகுதியோட கதை மட்டும் இல்ல. இதே மாதிரி பல பகுதிகள் பிற பகுதிகளோட வளர்ச்சிக்காக சாக்ரிஃபைஸ் ஜோன்ஸ் ஆகவும் நவீன காலனிகளாகவும் மாற்றப்பட்டுக்கிட்டே வருது. ஜார்க்கண்ட், ஒடிசா மாதிரியான மாநிலங்களும் சரி, தமிழ்நாட்டுல கடலூர், நெய்வேலி, தூத்துக்குடி மாதிரியான பகுதிகள்னு பல பகுதிகள் சாக்ரிஃபைஸ் ஜோன்ஸா மாற்றப்பட்டு வருது. பெரும்பாலும் இந்த பகுதிகள் ஒடுக்கப்பட்ட பின்னணியை சேர்ந்த மக்கள் வாழுற பகுதிகளா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அர்பனைசேஷன், எனர்ஜி இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன், நுகர்வு கலாச்சாரம் போன்ற விஷயங்களை மையமா கொண்டிருக்க வளர்ச்சி பாதையினால பெனிஷா சொன்ன மாதிரி சாக்ரிஃபைஸ் ஜோன்ஸ் உருவாக்கப்படுறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவுல பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் காலநிலை மாற்றமும் ஏற்படுது. இத பல சர்வதேச அமைப்புகளோட ஆய்வுகள் எடுத்து கூடுது. உதாரணத்துக்கு ஆக்ஸ்ஃபேமோட சர்வைவல் ஆஃப் த ரிச்சஸ்ட் இந்த இந்தியா ஸ்டோரின்ற ரிப்போர்ட்ல இந்தியாவோட மொத்த சொத்துல 40% சொத்து வந்து வெறும் 1% மக்கள்கிட்ட இருக்கு. காலநிலை மாற்றம் அப்படின்ட்டு சொன்னாலே எல்லாரும் தானே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது ஒரு தொடர்வாதமா இருந்துகிட்டு இருக்கு. இது பிராக்டிக்கலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத மெட்டபரிக்கலா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா, நடுக்கடல்ல ஒரு போட்டு, ஒரு ஷிப்பு, ஒருத்தர் ஸ்விம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ அங்க ஒரு புயல் அடிச்சதுன்னா பாதிப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி தான் ப்ரிவிலேஜ் பீப்புள் கிட்ட இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் ஆக்சஸ் அவங்க காலநிலை மாற்றத்தோட பாதிப்புல இருந்து தப்பிக்க உதவி பண்ணுது. அல்டிமேட்டா சமூக படிநிலைகள்ல ஜாதி, வர்க்க, பாலின ரீதிகள்ல யார் ஒடுக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்க தான் காலநிலை மாற்றத்தோட பாதிப்பையும் முதல் நிலையில சந்திக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சாமானிய மனிதர்கள் இந்த வளர்ச்சி பாதையை ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பாக்குறாங்க. இந்த நரேட்டிவ் பில்டிங் பின்னாடி பல முரண்கள் இருக்கு. அதுல 3 முக்கியமான விஷயங்களை நாங்க ஹைலைட் பண்றோம். முதலாவது, எக்ஸ்டர்னலைசேஷன் ஆஃப் இம்பாக்ட் அண்ட் காஸ்ட். எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் வந்தாலும் அதனால நன்மைகளும் இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கும். அதோட நன்மைகள் ஒரு சார் மக்கள் பயன்படுத்திக்கிட்டு அதோட பிரச்சனைகள் வேற மக்கள் மேல் திணிக்கப்படுது. குளோபல் லெவல்ல பாக்குறப்ப டெவலப்டு கண்ட்ரீஸோட வளர்ச்சிக்கான காஸ்டும் அதோட இம்பாக்டும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் மேல திணிக்கப்படுது. வளர்ந்த நாடுகள்ல ஆறுகள், சாலைகள் சுத்தமா இருக்கிறத பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி அங்க பெரிய அளவுல ஜெனரேட் ஆகிற வேஸ்ட் டெவலப்பிங் அண்டர் டெவலப் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இதுல மின் உற்பத்தியவே நம்ம ஒரு உதாரணமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஒரு தரவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மால் உபயோகிக்கிற மின்சாரத்தை வச்சு 2000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க முடியும்னு. அப்போ மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான பாதிப்பு எண்ணூர் மாதிரியான பகுதி மக்கள் மேல தள்ளப்படுது. இன்னொரு பக்கம் அது எதுக்கு உபயோகிக்கப்படுது அப்படின்ட்டு பார்க்கும்போது பிரிவிலேஜ் பீப்புளோட ஆடம்பரத்துக்காக இருக்கு. ரெண்டாவது, ஜாப்ஸ் வர்சஸ் லைவ்லிஹுட். வளர்ச்சி திட்டம்னு சொன்னாவே முதல் வாதமா வைக்கிறது வேலை வாய்ப்புகள் தான். ஆனா அதுக்கு பின்னாடி விவசாயம், மீனவம் போன்ற பல தொழில்கள், வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுது. இதுக்கு ஒரு உதாரணமா பார்த்தோம்னா, எண்ணூர் பக்கத்திலேயே முன்மொழியப்பட்ட ஒரு துறைமுக திட்டம் 1,00,000க்கு மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் பண்ணுற இடத்துல வெறும் 6000 வேலை வாய்ப்பை தான் கொடுக்கறதா சொல்லுச்சு. இந்த சொற்ப வேலை வாய்ப்புகள் கூட பாதிக்கப்படுற மக்களுக்கு கிடைக்கிறது இல்ல. மூன்றாவது, தி கிரேட் வால் ஆஃப் இல்யூஷன். சமுதாயத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வும் பிரச்சனைகளும் பிரிவிலேஜ்டு மக்களுக்கு தெரியாம இருக்க எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுது. அது ஒரு இன்விசிபிள் வாலா செயல்படுது. லக்ஸரி அபார்ட்மெண்ட்ஸ், லக்ஸரி ட்ரெயின்ஸ், பியூட்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், மால்ஸ், இதுக்கெல்லாம் பின்னாடி சாமானிய மனிதர்களோட பிரச்சனைகள் மறைக்கப்படுது. இது போல பல முறைகளை கையாண்டுதான் இப்ப இருக்க வளர்ச்சி பாதையை ஒரு பாசிட்டிவான விஷயமா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதனால ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேட்டினாலையும் காலநிலை மாற்றத்தினாலையும் அதிகமா பாதிக்கப்பட போறதோ இளைஞர்கள் மற்றும் ஃபியூச்சர் ஜெனரேஷன் தான். இளைஞர்களா இணைஞ்சு நம்மளோட ஃபியூச்சரை ரீஇமேஜின் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இது எல்லோருக்குமான ஆரோக்கியமான எதிர்காலமா இருக்க பழைய வழிமுறைகள்ல இருக்க சிக்கல்களை விலக்கி புது மாற்று வழிமுறைகளை உருவாக்க வேண்டிய தேவையா இருக்கு. இந்த ஜேர்னில நாங்க 3 முக்கியமான விஷயங்களை முக்கியமான டைரக்ஷன்ஸா பாக்குறோம். முதலாவது, சமூக மாற்றத்துக்கான பாதையில கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் மையமா இருக்கு.
நம்ம இயல்பாவே நாம் வளர்ந்த விதத்தின் அடிப்படையிலும் சமூக சார்பு மனநிலையிலும் குறிப்பிட்ட விதத்துல மட்டுமே யோசிக்க தூண்டப்படுறோம். இது இருக்கிற பிரச்சனையை நம்ம ஆழமா புரிஞ்சுக்க விடாம தடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஒரு தீர்வுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை ஒரே நேர்கோட்டுல இருந்து அணுகாம மல்டி டைமென்ஷனலா ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த கண்ணோட்டத்துல நம்ம அணுகும் போது எந்த ஒரு சிக்கலுக்கும் ஒரு சில்வர் புல்லட் சொல்யூஷன் ஒண்ணு கிடையாது அப்படின்றது நமக்கு புரியும். உதாரணத்துக்கு அனல் மின் நிலையத்தோட பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசணும். அதுக்கு தீர்வு என்ன அப்படின்ட்டு யோசிச்சா ரெனியூவபிள்ஸ் நோக்கி போறதும் சோலார் எனர்ஜியும் நமக்கு முதல்ல தோணுற விஷயமா இருக்கும். ஒரு பக்கம் வீட்டு மொட்டை மாடிகள்ல போடும்போது சோலார் பயனுள்ளதா இருக்கு. இன்னொரு பக்கம் பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சோலார் ஃபார்ம்ஸா கட்டமைக்கப்படுறப்போ அங்க வாழ்வாதாரம் பண்ணுற மக்களுக்கும் சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரி கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணாம முன்மொழியப்படுற சொல்யூஷன்ஸ் இன்னொரு புது பிரச்சனையை உருவாக்குது. ரெண்டாவது, கால்நிலை மாற்றம், சுற்றுச்சூழல் சீர்கேடு, இந்த மாதிரியான முக்கிய பிரச்சனைகளை பத்தி நம்ம இப்போ அதிகமா பேசினாலும் இது ஒன்றும் புது கான்செப்ட் கிடையாது. பல நூற்றாண்டுகளா தங்களோட நில உரிமையை பாதுகாக்க அழிவுக்கான மெகா திட்டங்களை எதிர்த்து அடிப்படை வாழ்வுரிமைக்காக சாமானிய மக்கள் முன்ன நின்று நடத்தி வந்த போராட்டங்கள் எல்லாமே சூழல் நீதியோட அடிப்படையில தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான மக்கள் இயக்கங்களுக்கு ஆதரவு தர்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பரவலான சமூக அங்கீகாரம் பெற செய்யற வேலையும் இன்னைக்கு சூழல்ல ரொம்ப அவசியமானதா இருக்கு. இந்த வகையில நாங்க சட்ட, அறிவியல், கலை மற்றும் ஊடக ரீதிகள்ல ஆதரவளிக்கிற வேலையை செய்யறோம். இதுல கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்குதுன்னா, மக்கள் இயக்கங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது மக்களை மையமா வச்சதா இருக்கணும். இந்த மாதிரி இயக்கங்களோட சேர்ந்து இளைஞர்கள் மற்றும் பிற கூட்டமைப்புகளோட கூட்டு செயல்பாட்டால பல நாசகர வளர்ச்சி திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. மூன்றாவது, ஒரு பக்கம் நாசகர வளர்ச்சி திட்டங்களை எதிர்க்கும் போது இன்னொரு பக்கம் அதுக்கான மாற்று திட்டங்களையும் வழிமுறைகளையும் கட்டமைக்க வேண்டியது இருக்கு. அது சமத்துவம், உள்ளூர் மயமாக்கல் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்துல இருக்க வேண்டியது இருக்கு. உள்ளூர் அறிவையும் அந்த நிலத்தின் தன்மையையும் மையமா கொண்டிருக்க உள்ளூர் வாழ்வாதாரத்தால் மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு விளைவிக்காத தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். உள்ளூர் அறிவை அங்கீகரிக்கிறதும் இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கிறது மூலமா எக்கனாமிக் சென்ட்ரலைசேஷன்ல நம்மளால விடுபட முடியுது. டீசென்ட்ரலைசேஷன் மற்றும் லோக்கலைசேஷன் நோக்கின பாதையில ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறையிறது மட்டும் இல்லாம பெரிய அளவுல பொருளாதார ஏற்றத்தாழ்வு வராம பாத்துக்க முடியுது. இதை நாங்க காலநிலை மாற்றத்தின் கண்ணோட்டத்துல லோக்கலைஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு கான்செப்ட் பண்றோம். இயற்கை விவசாயம், மீனவம், மேய்ச்சல், பனை, கைவினை மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் உற்பத்தி, NTFE மற்றும் மூலிகை பொருட்கள் போன்ற வாழ்வாதாரங்களை ஊக்குவிக்கிறதும் உள்ளூர் அறிவை ஆவணப்படுத்துறதும் முக்கியமான வேலைகளா நாங்க கையில எடுத்திருக்கோம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை மாவட்டத்துல கலசப்பாக்கம் என்ற ஊர்ல கலசப்பாக்கம் பாரம்பரிய விதைகள் மையம் என்ற அமைப்பு உள்ளூர் மாதாந்திர கூட்டத்தை மையமா வச்சு பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க. பாரம்பரிய விதைகளுக்கான திருவிழா, விதை சேகரிப்பாளர்களுக்கான சீட் சேவர்ஸ் டைரக்டரி, உள்ளூர் சந்தை, சூழல் பாதுகாப்புக்கான இயக்கங்கள்னு பல முன்னெடுப்புகளை அவங்க எடுத்திருக்காங்க. இன்னைக்கு கான்வர்சேஷன்ல நம்ம பேசின விஷயங்களை வச்சு இப்போ இருக்கிற வளர்ச்சி பாதையில இருக்கிற சிக்கல்களும் அதை ரீஇமேஜின் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதும் தெரியுது. ஒரு நாட்டோட வளர்ச்சி அதோட சமூகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமான நல்ல காத்து, சுத்தமான குடிநீர், நஞ்சில்லா உணவு, போதுமான வீட்டு வசதி, பொது சுகாதாரம், நல்ல கல்வி மற்றும் எந்தவித ஒடுக்குமுறை இல்லாத சமூகமா இருக்க வேண்டியது இருக்கு. நன்றி.